ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி நம்ம ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போயாச்சு, பிஹெச்டி ஜாயின் பண்ணியாச்சு, 1 இயர் வந்து ரிவ்யூ பார்த்து பேப்பர்லாம் போடலான்னு ரெடி பண்ணியாச்சு. எம்ஃபில் எக்ஸாமும் வந்துருச்சு. எம்ஃபில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பிளான்ட்டும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பிளான் எப்படி போகணும்? சில பேர் ஒர்க் பிளான் போட்டுட்டு பிளான் செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் பிளான் சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பிளான் போடுவாங்க. ஒர்க் பிளான்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி நம்மளோட ஸ்டடி, நம்ம ரிசர்ச்சை எப்படி கொண்டு போகலாம், எப்படி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போடுவோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எல்லாரோட தீசஸையும் நம்ம லைப்ரரியில் ரிவ்யூ பண்ணிப்போம். ஸோ அதனால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட அந்த அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம ஒர்க் பிளானுங்கிறதே அப்ஜெக்டிவ் தான். நம்ம ஸ்டடியோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நிறையா இருக்கும். அப்புறம் அந்த பிஹெச்டி நம்ம போக போக நம்ம ஒவ்வொரு ஸ்டடீஸ்க்கும் நம்ம செலவு பண்ணுறத பார்க்கும்போது நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். இது வந்து நேச்சர், அது ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஃபண்டு இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட ரிசர்ச்சை கொண்டு போக முடியும். ஆனால் அந்த ஃபண்டு இல்லை, நம்மளே தான் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஓகேவா? அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பிளான் வந்து கொஞ்சம் கம்மியாக, நம்மளோட ஒர்க் பிளான் வந்து இந்த மாதிரியும் போடலாம், நம்மளோட பட்ஜெட் வைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸும் மோஸ்ட்டாக நான் ரெஃபர் பண்ண நிறைய தீசஸில் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஒரு ஒர்க் பிளான் வந்து ஒரு 5 ஒர்க் பிளான், பேசிக்காக ஒரு 5 ஒர்க் பிளான் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் பிளான் வந்து சொல்லித்தரேன். சும்மா அதோட ஹெட்டிங், அது கீழே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து தீசஸை வெரிஃபை பண்ணி, இப்போ ஒரு 10-20 தீசஸ் படிச்சிங்கன்னா அந்த தீசஸை வந்து நீங்கள் படிக்கும்போது அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்புறம் குமுலேட்டிவாக அதை வந்து உங்களோட தீசஸ்க்கு நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸாக எடுத்துக்குவீங்க. அந்த மாதிரி பல தீசஸில் வந்து நான் என்னோட தீசஸ் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் பிளான்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்ததில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒர்க் பிளான் சொல்கிறேன். இது வந்து சிம்பிளான ஒர்க் பிளான் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். மெடிக்கோ பாட்னி, நம்மலாம் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, ஒரு பிளான்ட்டில் வந்து அதோட ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்து நம்ம அதை வந்து வேலிடேட் பண்ணுறது. ஓகேவா? அது வந்து நியூ பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி ஒர்க் போன பிளான்ட்டாக இருக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளான்ட்டில் வந்து எப்படி வேணாலும் நம்ம ரிசர்ச் கொண்டு போகலாம். ஓகேவா? சேம் பிளான்ட்டை வந்து அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஒரு பிளான்ட்டை வந்து சேம் பிளான்ட்டை இன்னொரு ரிசர்ச்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா அவங்க செலக்ட் பண்ண பிளான்ட்டு வளர்ந்த இடம் வேறு, நம்ம அதே பிளான்ட்டை நம்ம ஊரில் செலக்ட் பண்ணும்போது இதோட சாயில் நியூட்ரிஷன் வேறு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி கூட நம்மளோட ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, அதோட ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ சேம் பிளான்ட்டே டிஃப்ரெண்ட் ரிசர்ச்சர்ஸ் தே கேன் யூஸ் ஃபார் தேர் ரிசர்ச். ஓகேவா? ஸோ அதனால் பிளான்ட்டு வந்து சேம் பிளான்ட்டும் எடுப்பாங்க சில பேர் டிஃப்ரெண்ட் சால்வெண்ட்டில் கொண்டு போவாங்க. இப்போ நார்த்தில் ஒருத்தவங்க வந்து மெத்தனாலில் கொண்டு போனாங்கன்னா இப்போ வந்து சவுத்தில் அதே பிளான்ட்டை எத்தனாலில் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம ரிசர்ச் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பிளான்ட்டை செலக்ட் பண்ணோன்னே ஒர்க் பிளான், இது வந்து புது பிளான்ட்டாக இருந்தால் இல்லை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒர்க் பிளான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 ஒர்க் பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒர்க் பிளான் பார்க்கலாம். ஒர்க் பிளான் 1, இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்ட்ரோடக்ஷன் ரிவ்யூ வந்து இருக்கும் அப்ஜெக்டிவ்ஸில். ஓகேங்களா? சில பேர் வந்து 2 டைப்பாக வந்து தீசஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் ப்ரெசென்ட் பண்ணது வந்து சாப்டர் பை சாப்டர் அப்படி ப்ரெசென்ட் பண்ணேன். இப்போ என்னோடய சாப்டரில் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ டாக்குமெண்ட் ஸ்டடினா அந்த சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதோட ரிசல்ட், அதோட டிஸ்கஷன் எல்லாம் அதே சேம் சாப்டரில் வரும். அப்புறம் சம்மரி மட்டும் பின்னாடி வரும். ஓகேங்களா? இப்போ டாக்குமெண்ட் ஸ்டடினா நம்ம ரிசர்ச் ஆர்டிக்கல் போடுற மாதிரி தான் இருக்கும். என்னோடய தீசஸ் ப்ரெசன்டேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சில தீசஸ் ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க மொத்தமாக தீசஸ் எல்லாத்துக்கும் ஒரே இன்ட்ரோடக்ஷன், ஒரே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், ஒரே மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், ஒரே ரிசல்ட், ஒரே டிஸ்கஷன், அந்த மாதிரி இருக்கும். நான் ப்ரெசென்ட் பண்ணது இந்த மாதிரி டைப் தான். இப்போ டாக்குமெண்ட் ஸ்டடினா அதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதோட ரிசல்ட், அதோட டிஸ்கஷன் அங்கேயே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்பீஷியஸ் டிஸ்கிரிப்ஷனில் அதோட இன்ட்ரோடக்ஷன், அதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதோட ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து சவுத் கங்கா நமக்கு தெரியும்ல, அதில் நீங்கள் தீசஸ்லாம் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இந்த 2 மெத்தடுமே நீங்கள் பார்க்கலாம். ஓல்டு மெத்தடெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். குமுலேட்டிவாக ஒரே ரிசர்ச் மெத்தட், ஒரே ரிவ்யூ, ஒரே மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன்.
அப்போ என்னோடதுல இதெல்லாம் வந்து ஒர்க் பிளானில் இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், ஓவராலாக தீசஸ்க்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, பர்டிகுலர் டிசீஸை ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்கள் பிளான்ட்டு எதை வந்து க்யூர் பண்ணவும் தெரியாது. அது வந்து நம்ம ரிசர்ச் முடித்தோன்னே தான் நமக்கு தெரியும். நம்ம பிளான்ட் வந்து ஆன்டி டயபெட்டிக்கா இல்லை ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியா, அந்த மாதிரி வந்து நமக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால வந்து இப்போ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்னா, ஆன்டி கேன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து வேர்ல்டு ஓவரில் கேன்சர் வந்து இந்த மாதிரி சஃபர் ஆகிருக்கு, ஸோ அதனால எல்லா ரிசர்ச்சர்ஸும் அதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா டயபெட்டிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி டயபெட்டிக்ஸை வச்சு டயபெட்டிக் டிசீஸ் தான் வேர்ல்டு ஓவராக இருந்தது, அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ அதனால் இப்போ வர காலத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ரிசர்ச்சை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லணும். ஃபஸ்ட்டு டிசீஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசர்ச் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்டடி கொடுத்துருக்கீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கணும். ஸ்பீஷியஸ் டிஸ்கிரிப்ஷன், ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, டிஷ்யூ கல்ச்சர், இது எல்லாத்துக்குமே இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். நம்மளோட இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்ம பிளான்ட்டை பற்றியும் இருக்கணும், நம்ம எந்த டிசீஸ் க்யூர் பண்ண போகிறோங்கிறதும் இருக்கணும், நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அதில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி அப்படின்னு அதில் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். அப்புறம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம கலெக்ட் பண்ண எல்லா ரிவ்யூஸ், ரீசெண்ட் ரிவ்யூஸ், அது எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் சில பேர் டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் ஸ்டடினா பிளான்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு சர்வே, இதை டாக்குமெண்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, சர்வே ஸ்டடின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம அந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக சில டியூரேஷனில் போய் நம்ம பிளான்ட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். அந்த லேட்டிடியூட் ஆல்டிடியூடில் இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்க, இல்லைன்னா வந்து ஃபீல்டு விசிட் போவாங்க, டாக்ஸானமி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபீல்டு விசிட் போவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வெஜிடேட்டிவ் ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ டாக்குமெண்ட் ஸ்டடியில் வந்து அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன பிளான்ட்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னு பண்ணுறது தான் டாக்குமெண்ட் ஸ்டடி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ நீலகிரி ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு கொடைக்கானலில் யாரும் போகாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஃபீல்டு ஸ்டடிக்காக போகிறீங்க. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்க என்னென்ன பிளான்ஸ் இருந்ததுன்னு. அதில் டாக்குமெண்ட் ஸ்டடியில் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண பிளேஸில் வந்து எவ்வளோ பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வருவீங்க. அதை வந்து ஹெர்பேரியமுக்கு கொண்டு வருவீங்க. அதாவது சில பிளான்ஸுக்கு நேம் தெரியும், அதனால் நீங்கள் பைனாமியல் நேம் நோட் பண்ணிக்குவீங்க. சில பிளான்ஸுக்கு நேம் தெரியாதுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் டாக்ஸானமிஸ்ட் கிட்ட. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிளான்ட் ஸ்பெசிமனை வந்து ட்விக்கை மட்டும் கட் பண்ணி வித் ஃப்ளாரல் பாட்டோட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்போ வந்து இப்போ சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், ஒரு இடத்துல நீங்கள் வந்து 40 பிளான்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 40 பிளான்ட்லையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. அந்த 40ல் எவ்வளோ கிராஸ் ஸ்பீஷியஸ் இருந்தது, எவ்வளோ ஹர்ப் ஸ்பீஷியஸ் இருந்தது, எவ்வளோ ஸ்hrub ஸ்பீஷியஸ் இருந்தது, அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரீ ஸ்பீஷியஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பை சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்புறம் அதில் வந்து அந்த டாக்குமெண்ட் ஸ்டடியில் வந்து அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த பிளான்ட்டோட மெடிசினல் யூசஸ், ஓகேவா. இப்போ ட்ரெடிஷ்னல் பீப்புள்ஸ் அங்கேயே லோக்கல் பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இந்த பிளான்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ துளசி, அப்புறம் இந்த மாதிரி சில நார்மல் ஹோம் ரெமடிஸ்க்கு யூஸ் பண்ணுற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். அப்படி வந்துட்டு அது அங்கே வந்து டாக்குமெண்ட் பண்ணதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேவா. அப்புறம் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து மெயினாக அந்த டேபிளில் வந்து என்ன இருக்குன்னா பிளான்ட்டோட நேம் வந்து போட்டிருப்பாங்க, அதோட பைனாமியல் நேம், அடுத்து அதோட தமிழ் நேம், வெர்னாக்குலர் நேம், அப்புறம் காமன் நேம் போட்டிருப்பாங்க. தென் அதோட யூஸ்ஃபுல் பார்ட், இப்போ வந்து நீங்கள் துளசி எடுத்திங்கன்னா துளசியில் லீஃப் மட்டும் அந்த யூஸ் ஆகுதா இல்லை சீடு யூஸ் ஆகுதா, அந்த மாதிரி யூஸ்ஃபுல் பார்ட் என்ன அப்படின்னு நீங்கள் யூஸ்ஃபுல் பார்ட்டை போடுவீங்க. அதுக்கப்புறம் சில பேர் அட்வான்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அது என்ன மோடில், இப்போ மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இப்போ அதை கஷாயமாக குடிக்கிறாங்களா, டிகாஷனாக கொடுக்குறாங்களா, ஜூஸாக குடிக்கிறாங்களா, இல்லை வந்துட்டு டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது மோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து போட்டுப்பாங்க அந்த ஈச் பிளான், அந்த ஈச் 45 பிளான்ஸையும் அதோட யூஸ்ஃபுல் பார்ட் என்ன, அதோட இது என்ன மோடலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதாவது எந்த ஃபார்மில் அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை மென்ஷன் பண்ணுவாங்க.
ப்ளஸ் இது இல்லாமல் இந்த பிளான்ட் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ரெஃபரன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஸ்டடி பேப்பர்ஸை வந்து நான் என்னோட டெலிகிராம் சேனலில் ஒரு 2-3 பேப்பர் உங்களுக்கு வந்து நான் டாக்குமெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஸ்டடி பேப்பரை உங்களோட தீசிஸில் ஃபஸ்ட்டு சாப்டராக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எதுக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் ஊட்டியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் போன இடத்துல உங்கள் பிளான்ட்டை கலெக்ட் பண்ணுறீங்க. அந்த பிளான்ட்டோட 45 பிளான்ட்டு சேர்ந்து கிடச்சிதுன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கிறேன். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட்டு நீங்கள் ஒரு புது பிளான்ட் எடுத்திருக்கீங்க. அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல நீங்கள் புது பிளான்ட் எடுத்திருக்கீங்க. அதை யாருமே ரிசர்ச் பண்ணல. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதே இடத்துல போய் ஃபீல்டு ஸ்டடி இதை சர்வே ஸ்டடி பண்ணி அதோட இருக்க அசோசியேட் பிளான்ட் ஸ்பீசிஸ் 45 பிளான்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சு. அதோட உங்கள் பிளான்ட்டும் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அப்போ நீங்கள் ஃபீல்டு ஸ்டடி பண்ண இடத்துல 45 பிளான்ட் இருந்தது, அதில் ஒரு பிளான்ட்டு தான் என்னோடய பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டை யாருமே ஸ்டடி பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டரில் ஸ்பீசிஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் வந்து ஆல்ரெடி இந்த பிளான்ட்ஸை வந்து யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, ப்ரீவியஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாருமே ரிப்போர்ட் பண்ணல, நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்கன்னா அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை அதுவும் தெரியல அப்படின்னா உங்கள் பிளான்ட் வந்து என்ன ஃபேமிலினாவது தெரியும், என்ன ஃபேமிலி என்ன ஜீனஸ்ன்னு தெரியும். இப்போ உங்கள் பிளான்ட்டோட ஜீனஸ் வந்து வின்சிடாக்சிகம் அப்படின்னா அந்த ஜீனஸில் ஆல்ரெடி ஒர்க் போயிருக்கா அப்படின்னு அதை வச்சு கூட நீங்கள் அதோட மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஜீனஸில் வந்து நிறைய பேர் இந்த ஜீனஸ் பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு இவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்பீசிஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஒர்க். ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஒர்க்கில் வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபைட்டோகெமிஸ்ட்ரி வந்து எம்எஸ்சியில் யூஜியில் கூட நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதில் கொஞ்சம் எலாபரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட் பார்ட் யூஸ் பண்ணி இப்போ ஹர்பாக இருந்தது, இப்போ ஒரு வேளை உங்கள் பிளான்ட் வந்து ஹர்பாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது லீஃப் தனியாக ஸ்டெம் தனியாலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுவே ஹர்பு, அது காய வச்சா அவ்வளோ கம்மியாக தான் வரும். ஸோ அதை வந்து மொத்தமாக தான் போடுவீங்க. அப்போ அது வந்து ஹோல் பிளான்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இதே வந்து ஒரு கிளைம்பராக இருந்தாலோ இல்லை ஒரு ஸ்டப் ஸ்பீஷஸாக இருந்தாலோ நீங்கள் 2 பிளான்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? லீஃபும் எடுத்துக்கலாம், ஸ்டெம்மும் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து அது எண்டமிக் இல்லை காமன் பிளான்ட்னா ரூட்டை கூட எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? ஆனால் உங்கள் பிளான்ட் எண்டமிக்காக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து ரூட் மெட்டீரியல் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரூட்டோட ஒரு பிளான்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வரக்கூடாது. அது அப்படி கலெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள பிளான்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்டெம் வரைக்கும் தான் நம்ம கலெக்ட் பண்ணுறதுலாம். ஸோ அதனால் லீஃபு ஸ்டெம்மு ஃப்ளோரல் பார்ட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் போடலாம். சில டைம் அது போடக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து வராதில்ல. நீங்கள் சீடு ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணால் எப்படி அது எண்டமிக்காக இருந்தால், இப்போ உங்கள் பிளான்ட் எண்டமிக்காக இருந்தால் நீங்கள் ஃப்ளோரல் பார்ட்டும் கூட யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கனாலும் அவங்க மேலே வந்து ஒரு இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ ஃபைட்டோகெமிஸ்ட்ரி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு சொல்லிட்டேன். சில பேர் லீஃபு ஸ்டெம்மு தனித்தனியாக போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல் பிளான்ட்டே எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரூட்டும் போடுவாங்க. அது காமன் பிளான்ட்னா ரூட்டும் போடுவாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஜீனஸ் பிளான்ட்டு எதில் ரிப்போர்ட் ஆகிருக்கோ அதைத்தானே நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் போடலாம். அடிஷ்னலாக பிளான்ட் பார்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைட்டோகெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் போடுவோம். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ஷன் போட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்ஷன் பர்சன்டேஜ் பார்த்துட்டு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். குவாலிட்டேட்டிவ்னா வெதர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட் அப்படின்னு. எப்படின்னா இப்போ ப்ரைமரி மெட்டபலைட்ஸ் செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி மெட்டபலைட்ஸ்னால் ரொம்ப அத்தியாவசியமான தேவை, அதாவது டே டு லைஃப்பில் நமக்கு வேணும். ப்ரைமரி மெட்டபலைட்ஸ்னால் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் சஃபிஷியண்ட்டாக நமக்கு தேவை. நம்ம டெய்லி சாப்பாடு எடுத்துக்கிறோம்ல, அது கார்போஹைட்ரேட். ப்ரோட்டீன்னா நம்ம பால் முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ப்ரோட்டீனுக்கு வந்து சோர்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரைமரி மெட்டபலைட்ஸ். இது வந்து டெய்லி நமக்கு தேவை. செகண்டரி மெட்டபலைட்ஸ்னால் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் இல்லைன்னா வந்துட்டு சில என்ன சொல்கிறது, சில டிசீஸ்க்கு வந்து க்யூர் பண்ணுறது, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது செகண்டரி மெட்டபலைட்ஸ். அவங்கெல்லாம் யாருன்னா ஆல்கலாய்ட், ஃபீனால், ஃப்ளேவனாய்டு இவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா செகண்டரி மெட்டபலைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும் நம்ம ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அனாலிசிஸில் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணுவோம். அந்த 45 பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்டு யாருமே ஒர்க் பண்ணல, அது அதிகமாக வேல்யூ இருக்குன்னு நம்ம அதோட வேல்யூவை ஸ்பீஷிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து அதோட ஃபைட்டோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறது.
ஃபஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரைமரி மெட்டபிளைட்ஸும் செகண்டரி மெட்டபிளைட்ஸும் இருக்கா இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதையும் வேணால் நான் அந்த டெலகிராம் சேனலில் வந்து ஒரு நல்ல பேப்பர் அனுப்புகிறேன். இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு ஒரு நல்ல பேப்பர் அனுப்புகிறேன். வெதர் இட் இஸ் ப்ரெசென்ட் ஆர் நாட்டுங்கிறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம டெஸ்ட் டியூப்பில் பார்க்குறதான், ஒரு நாளே முடிச்சிடலாம் அந்த வேலையை. அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு. பைட்டோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க, அது ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று பார்ப்பாங்க. பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதில் வந்துட்டு இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு வந்து சஃபிஷியன்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னா மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிடயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு எல்லாமே இன்விட்ரோ மெத்தட் நான் சொல்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் இன்வைவோ மெத்தடும் பண்ணுவாங்க. இன்வைவோ மெத்தட்னா எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்விட்ரோ மெத்தடில் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இதுக்கு மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஆன்டிடயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா, கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்வைவோ ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸும் பார்ப்பாங்க. இதுதான் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ கல்ச்சர் அப்ளிகேஷன். இப்போ வந்து உங்கள் பிளான்ட் வந்து எண்டமிக்னு வச்சுக்கோங்க. அப்போ எண்டமிக் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் ஆல்டிடியூட் லேட்டிடியூடில் தான் அது வாழும். அதனால் அது எண்டமிக்காக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம லேப் கண்டிஷனில் வளர்த்து அதை எப்படி நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணி எப்படி வந்து அதோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், எந்த மீடியமில் இது நல்லா க்ரோவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சிந்தட்டிக் சீட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அது மாதிரி கன்சர்வ் பண்ணலாம். கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் ஒரு சாப்டராக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுவே போதும் ஒரு தீசிஸ்க்கு. இது வந்து ஒர்க் பிளான் 1. ஓகேங்களா? ஒர்க் பிளான் 1ல் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதோட மெடிசனல் வேல்யூ சொல்கிறீங்க, அதோட ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, அதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, அதை எப்படி கன்சர்வ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஓகேங்களா? டிஷ்யூ கல்ச்சர் அப்ளிகேஷன்ஸ், டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி இது வந்து இப்படி இதோட முடிச்சுக்கலாம் ஒரு தீசிஸ். இது ஒர்க் பிளான் 1. அப்புறம் ஒர்க் பிளான் 2 பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சில இந்த டாக்குமெண்ட் ஸ்டடி பேப்பர்ஸு, அப்புறம் இந்த ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா?